பலி கொடுக்கிறவங்க, இவங்க எல்லாரும் சபைக்குள்ள இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்ட ஒரே காரியம், யாரை நான் அனுப்புவேன் என் காரியமாய் சொல்ல. நீ ஏன் எனக்காக போக கூடாது? நீ ஏன் எனக்காக செய்யக்கூடாது? நான் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். இந்த பைபிளை படிக்கும் போது நல்லா தெரியும், எனக்காக என் தேவன் செய்த காரியங்கள் ஏராளம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் ஏராளம். நிறைய நேரத்துல அவர் செஞ்சதை நம்ம மறந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னமும் அடுத்த தேவையை தான் நம்ம தேடுறோமா கண்டி? செஞ்சு முடிச்ச நாட்டுல நம்ம மறந்து போயிட்டு நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த தேவை இருக்குதுன்னா ஓடுறோமா கண்டி? முன்னாடி ஆண்டவர் எப்படி நடத்தினார்ன்ற மறந்து போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கேட்ட கேள்வி அதுதான், உன்னை பின்னாடி திரும்பி பாரு, உன்னை எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு நன்றியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் செஞ்சதுக்கு திருப்பி செய். அந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போகுது, நான் உன் மூலியமா அவங்களை மேல போட்டு வரும். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசுவின் சத்தம் கேட்குது. வராம சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இது ஏன் பெருமையோ கிடையாது, ஏன் தாளந்தோ கிடையாது, நான் உருவாக்கின விதமோ கிடையாது, என்னை அனுப்பினவரோட சித்தம். அது வராம சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை ஒரு இடத்துல படுதுன்னா அது ஒரு பெரிய அற்புதத்துக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எத்தனை பேர் கூட்டத்துல இருந்தாலும் சரி, நீ தனியா தேவனுடைய கண்ணுக்கு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, பலவிதமான எண்ணங்கள்ல வந்திருப்பீங்க, பலவிதமான சூழ்நிலை வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் காமன் இயேசு மாத்திரம் தான். வராமே சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு புதன்கிழமை, அதுவும் வாரத்தின் நடுவுல இவ்வளவு பேர் இங்க வந்திருக்க ஒரு காரணம், ஒரு அற்புதம் எனக்கு நடந்துராதா, ஒரு காரியம் எனக்கு நடந்துராதா, ஒரு மாற்றம் எனக்குள்ள நடந்துராதா, ஒரு விஷயம் திருப்பி நடந்துராதா, நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி காலை வச்சு என் வாழ்க்கையில போயிட மாட்டோமான்றதுக்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். எங்க ஆண்டவர் தெரியும், பைபிள் படிச்சிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ரொம்ப வருஷம் சபைக்கு வரேன், பாஸ்டர் கூட இருக்கிறேன், எல்லாமே செய்யறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன். ஆனா அந்த மாற்றம் என் வாழ்க்கையில நடக்கல. இன்னைக்கு அந்த மாற்றம் நடக்க போகுது. நானே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவர் உன் முன்னே நின்று கொண்டிருக்கிறவர். நானே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க இந்த உலகத்துல நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க எனக்கு தெரியாது, நம்மளாம் எத்தனை நாள் இருப்போம் தெரியாது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சுவிசேஷ ஊழியம் என்ன தெரியுங்களா? இயேசு நல்லவர் மாத்திரம் போய் சொல்லுங்க. ஏன் அவர் நல்லவர்னு கேட்பான் ஒருத்தன், 10ல் ஒருத்தன் கேட்பான். அப்போ உங்க சாட்சியை சொல்லு, உனக்கு நடந்த அற்புதத்தை சொல்லு, உனக்கு நடந்த சுகத்தை சொல்லு, உன் குடும்பம் மாற்றத்தை சொல்லு. எதனா ஒரு காரியம் அந்த நல்லவருக்கான காரியத்தை ஆதாரமா அவன் இருதயத்துல போட. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ யாருக்கிட்டையும் மதம் மாத்த தேவையில்லை, அந்த வேலையே நமக்கு வேண்டாம். உன் நன்மையை வெளியே போய் சொல்லு, நன்மை செய்தவரை பத்தி சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க? அம்மா இன்ஸ்டாகிராமா கை தூக்குறாங்கம்மா, சரியா போச்சு. சரி ஓகே, இருக்கிறாங்க, ரீல்ஸ் ஷேர் பண்ணலாம். எதனா பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. யாருக்கோ பிரயோஜனம், நிஜமா யாருக்கோ பிரயோஜனம். இயேசு நல்லவன் சொல்றதுதான் அவன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா மாறும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்காக இன்ஸ்டாகிராம் வேணாம் சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எதையோ ஒண்ணு யாருக்கோ தள்ளி விடுறோம், என் இயேசு நல்லவன் தள்ளி விடுறதுல என்ன இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரா இயேசு? என் அப்பா, எங்க அப்பா பத்தி சொல்றதுன்னு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கோமா, யோவான் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கங்க, வேதம் கொண்டு வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் வாசிக்க போறோம். இந்த வார்த்தையை பார்த்து நம்ம அதோட நம்ம செபிக்க போறோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ல இருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை யாராவது சத்தமாய் வாசிக்கணும். 2ல இருந்து 9. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பினம் உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவான் அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவரை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தர் என்று அறிந்து அவரை நோக்கி,
சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் மூடி வச்சுங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பைபிள் வேண்டாம். இந்த வசனம் ஞாபகம் இருக்கு? இந்த சப்ஜெக்ட் இப்ப காதுல விழுந்துச்சா? ஓகே, சரி. இங்க எபிரேய பாஷையில பெதஸ்தான் ஒரு கோலம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க கதையை. ஆஹா, பழைய மாவு எடுத்து மாட்டாரா நினைக்காதீங்க. இந்த கதையை நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சண்டே கிளாஸ்ல கேட்டிருப்போம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு புது விதமா ஆண்டவர் உங்களோட பேசுவார் தனிப்பட்ட முறையில. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பெதஸ்தா என்ற குலத்துக்கு இரக்கத்தின் கூடாரம்னு ஒரு பேர் இருக்குது. வராமே சொல்லுங்க பாப்போம். இது எபிரேய பாஷையில பெதஸ்தான் கோலம். நமக்கு புரியுற மாதிரி நம்ம ஒரு பாஷையில சொல்ல போனா இரக்கத்தின் கூடாரம். அங்க வந்து ஒரு கிருபை கிடைக்கும். அந்த கூடாரத்துல கிருபைனா எப்படி கிடைக்கும்? நன்மை நடக்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த நன்மை நடக்கிற இடத்துல பாருங்க, நிறைய முடியாதவங்க இருக்கிறாங்க, நிறைய விதமான வியாதிகள். இங்க ஒரு 4-5 சொல்லி இருக்கிறாங்க எப்பேற்பட்ட வியாதியெல்லாம் இருந்திருக்கும். அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த குளம் கலங்கும் போது, தூதன் வந்து கலக்கும் போது யார் முதல்ல உள்ள போறாங்களோ அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். சும்மா இல்ல, பரிபூர்ண சுகம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கும். ஆனா ஒரு சான்ஸ் தான் இருக்கு. எப்படி? ஒரே ஒரு சான்ஸ். அது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த ஒருத்தர் யாரா இருக்கணும்? முதல்ல போறவங்களா இருக்கணும். அப்போ முதல்ல போறவங்க ஒருத்தங்களா தான் மீதி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ முதல்ல போறவங்க இவங்களை விட அவனுக்கு வியாதி கம்மி. கரெக்டா? இவன் பின்னாடி இருக்கிறவங்களோட வியாதி கம்மி. சில பேர் வேணும்னு கூட போவான். இதெல்லாம் இருந்திருக்குமோ, எங்கன்னா தோல் வியாதி எதனா வந்திருக்குமோ, சரியாகட்டும், போ, உள்ள இருந்தா எகிரி குடிச்சிட்டோமே, சரியாயிடும். அதான் குளத்தை கலக்கிட்டானே, வந்து குடிச்சிருவோன்ட்டு இத்தனை வருஷம், நிறைய வருஷம் அப்படி குடிச்சவனா இருப்பான். ஏன்னா எப்ப கலவும் தெரியாது, டேட் டைம்லாம் கூட இல்ல, எப்ப வேணா கலவும், பார்த்துனே இருக்கணும். ராமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 38 வருஷம் ஒரு மனுஷனோட பாதி ஆயுள் காலம். எவ்வளோ? 40 வருஷம் இருக்கும், ஒரு 60 வருஷம் இருப்போம் அந்த பூமியில. பெரியவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம தின்ற சாப்பாட்டுக்கும் 35 வயசுலயே இருப்பா, டக்குன்னு எந்திரிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆகும், இது உடம்புலாம் ப்ராசஸ் ஆகணும்ல, அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு உட்கார முடியும். சட்டுன்னு எந்திரிக்க சொல்றேன், தலை சுத்துது பாரு. நமக்கு 1008 பிரச்சனை. இப்போ 38 வருஷமா ஒருத்தன் ஒரே இடத்துல இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் நிஜமாவே இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 12 மெசேஜ் இவன் ஒரு ஆளை வச்சு நான் எடுத்துருக்கேன். ஆனா 12 வேற வேற மாதிரி இருந்துச்சு, எனக்கே புதுசா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்தது எனக்கு இன்னொரு 13வது இங்க எடுத்துட்டு வந்தது. 13வது மெசேஜ் இது. இந்த ஒரே ஆள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு வருஷம். எப்பவும் 38 வருஷம் ஒருத்தன் இங்கே இருக்கிறான். காசு கொடுத்து எடுத்து பிச்சை காசாச்சு எடுத்து கொடுத்துட்டே எனக்கு இறங்கி விட்டுறான்னு என்ன சொல்லியிருப்பான்ல. ஒருத்தன் 38 வருஷம் நம்ம என்ன ரோட்ல இறங்கிட்டோம், அங்கேயே இருப்போமா 10 வருஷம். எப்படி லிஃப்ட் கேட்டு கைகாலில் விழுந்தாச்சும் இங்க போய் இறக்கி விட்டுறான். அங்கிருந்து ஒரு 10 லிஃப்ட் கேட்டாச்சும் வீட்டுக்கு வந்துருவோம். ஒருத்தன் 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற குருட்ட நம்பிக்கை பாருங்க, எப்படியாச்சும் அவங்க சுகம் கிடைச்சிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப வருஷமா நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம், ஏன்னு தெரியாம. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இத்தனை வருஷமா சிக்கி இருக்கிறேன்? நான் எங்க இத்தனை வருஷமா வெளியே போக முடியாம இருக்கிறேன்? நான் எங்க இத்தனை வருஷமா கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாம இருக்கிறேன்? இங்க பாருங்க, அவனால முடிஞ்ச நடந்திருக்கும். 38 வருஷத்துல ஒரு 4 ட்ரை பண்ணிருக்க முடியாது, ஒரு 10 ட்ரை பண்ணிருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா நவுந்து வந்திருந்தா கூட அவனுக்கு கை நல்லா இருந்தது, கால் தான் பிரச்சனை. கையை வச்சு நவுந்து வந்திருந்தா கூட 38 வருஷத்துல ஒரு 100 மீட்டர் வந்திருக்க மாட்டான் அவன். அந்த குளத்து பக்கத்துலயே உட்காந்துருக்கான், கவுந்து அடிச்சப்பல விழுந்துருக்கலாமே. அவன் நவரவே இல்லை, அவன் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்போ அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு வந்துருக்கும். கரெக்டா? அவன் கம்ஃபர்ட் ஆயிட்டான். அதுல அந்த வியாதியில அவன் கம்ஃபர்ட் ஆயிட்டான், அந்த சாபத்துல அவன் கம்ஃபர்ட் ஆயிட்டான். யாரா வந்து இவரை தூக்கி போடுவாங்கன்னா இவர் நல்லா வீட்டுக்கு போவாராம். கதை தானே இது. அப்போ புதிய நினைச்சவன், அப்ப நான் என்னடா வேலை பார்த்தது சும்மாவா?
இவரு தூக்கிட்டு விடுறதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா. இப்போ ரேஷன் கடைக்கு போறீங்க சரிங்களா, வீட்டுல அடுப்புல எதுவும் வச்சுலாம் போவீங்க, ஆனா கதை விடுவீங்க, அம்மா அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன் சொல்ல மாட்டீங்க. குழந்தை அழுவுது, குழந்தைலாம் அழுதான் செய்யும், குழந்தை அழுவுதுங்க, இதோ விட்டு வந்துட்டேன், கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டுமா நம்ம கேட்கிறோம்ல. இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு தாஜா பண்ணி போய் ரெடி ஆகி போயிருக்கலாம். அவர் ரொம்ப ஜாலியா இருந்தார் அந்த படுக்கையில, அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த படுக்கையில இருந்துட்டார். அந்த படுக்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு பொழுது, கால் வேலை செய்யல, அந்த படுக்கை ரொம்ப நல்லா இருக்கவே 38 வருஷமா எல்லாரும் மூஞ்சே வேடிக்கை பார்த்துன்னு இவருக்கு நல்லா ஆயிடுச்சு. இவருக்கு தெரியுமே, நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு வந்தீங்க, நீங்க தானே சார், நீங்க பரவாயில்ல நல்லா ரெடி ஆயிட்டீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? நம்ம நவரவே முடியல சார், பெட்டு சூப்பரா இருக்கு, இங்கே தான் இருக்கிறோம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, பார்ப்போம் இருக்கு, உயிர் இருக்குது, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். சபையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை வருஷம் அந்த படுக்கையிலே இருக்கிறோம்? தேவன் அந்த படுக்கையில உட்கார்ந்து இருக்கு நம்மளை அனுமதிக்கல. கர்த்தர் அந்த படுக்கையை கொடுத்த காரணம் அநேகமா இருக்கலாம். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சு கரெக்டா இருக்கலாம். 38 வருஷம் கர்த்தருக்கு தெரியாமையா உட்கார்ந்து இருப்போம் ஒரே இடத்துல. கர்த்தருடைய சித்தம் அவன் மேல வித்தியாசமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பல பேருக்கு பல இடத்துல சுகம் கிடைச்சது. அல்லேலூயா. பல பேருக்கு பல விதமா சுகம் கிடைச்சது. தூக்கிட்டு போய் விட்டுருக்கலாம், இல்ல போய் ஓடி போய் விழுந்திருக்கலாம், எப்படி எப்படியோ நடந்தது. பெதஸ்தா குளம் தப்பு கிடையாது, தூதன் கலக்கின தப்பு, அதெல்லாம் தேவ சித்தம் தான். ஆனா அந்த சுகத்தை பெற்றுக்கிறதும் பெற்றுக்காம அங்கேயே உட்கார்ந்துக்கிறது தான் என் தப்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கதாங்க இருக்குது, இங்கதான் என் ஆசீர்வாதம் இருக்குது, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா போக சோம்பேறித்தனம். தூங்கி எந்திரிச்சவனே இந்த பக்கம் பைபிள் இருக்குதுங்க, இந்த பக்கம் போன் இருக்குது, இப்படி திரும்ப முடியல, இப்படிதான் திரும்புறேன், இந்த பக்கம் தான் திரும்புறேன். ஏன்னா காலையில இப்பதான் பிஎம் மோடி நம்ம மெசேஜ் அனுப்புறாரு, தம்பி நீங்க என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி தானே எந்திரிச்சு போனோம். ஒண்ணும் கிடையாது, அனுப்புற 4 ரீல்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போய் கிளம்பி வேலைக்கு போறோம். இப்படி திரும்பி இந்த பைபிளை தொடர்ந்து தான் நம்ம எப்பயோ எந்திரிச்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. இந்த கம்ஃபர்டான பெட் நம்ம எங்க இருக்கு, எந்த எந்த படுக்கையில நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம இதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த படுக்கைய அட்லீஸ்ட் ஒரு நாள் மடிச்சு வைப்போம் நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா உட்கார்ந்தது, இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது போல இல்ல, இந்த 38 வருஷமா உட்கார்ந்தது அவனுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இது வரைக்கும் பார்த்த ஆங்கிள் வேற, இனிமே பார்க்க போற ஆங்கிள் வேற. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் எவன் கையிலயோ சுகம் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா 38 வருஷமா இருந்தவனுக்கு இயேசு கிட்ட இருந்து சுகம் வந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெங்கயோ ஓடுறான், எவன் காலையும் பிடிக்கிறான், எங்கெங்கயோ ஓடி போய் அவன் ஆசீர்வாதத்துக்கு தேங்கி நிக்கிறான், ஏங்கி நிக்கிறான். ஆனா கர்த்தர் ஒருத்தனை தேடி வருவாரானால் அவன் அங்கேயே கடந்தால் செத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 38 வருஷமா இருந்து தேவனுடைய பார்வை அவன் பக்கம் திருப்பினது அவன் படுக்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் போறாரு, எல்லாரையும் பார்க்கிறாரு, ஆனா எல்லாரையும் பார்த்த விதத்துல அந்த மனுஷன் அவர் பார்க்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க ஆண்டவர் எப்படி பார்க்கணும்னு, அவர் பார்வை உங்க மேல படணும்னு எப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவரே நான் எப்படி எப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், ஒரு சில நேரத்துல சாபமே எனக்கு பக்காவா அமைஞ்சு போச்சு, இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், கடன் தானே கட்டணும் கட்டின்னு போறேன், வட்டி தானே கட்டணும் கட்டின்னு போறேன், பரவாயில்ல இதான் என் தலையெழுத்துன்னு மாறி போச்சு. இப்படியே சாபம், சும்மா போற சாபத்தை நம்ம தலைமையில வாங்கி வச்சு உட்கார்ந்த காலங்கள் அநேகம். ஆனா கர்த்தர் விரும்புவது அதல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கிடையாது. ஆமென். அவர் பார்க்கிறது போல நம்ம வாழ்க்கையை பார்க்கல. அப்படி அவர் பார்த்ததுனால நான் இன்னைக்கு இங்க வந்திருக்க போறதும் இல்லை, இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க போறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த கை மூலமா இத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அதுக்கு அவருக்கு ஆள் இல்லையானே, ஆண்டவருக்கு ஆள் இல்லையானே. அவர் நினைச்ச யாரோட எழுப்பார், ஒரு கழுதை கொண்டு அவர் பேசுவார், கல்ல கொண்டு பேசுவார். அவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்னா, அவருக்கு ஒருத்தங்க ரட்சிப்பை கொடுக்கிறார்னா, அவருக்கு அன்பை ஒருத்தர் வெளிப்படுத்துறாருன்னா, அவனை கொண்டு ஏதோ செய்ய போறாங்க. சொல்லுங்க, யாரா வேணா இரு, உன் மேல எவ்வளவு பேர் குற்றச்சாட்டு இருக்கட்டும், உன் மேல எவ்வளவு பேர் பாவம் இருக்கட்டும், உன் மேல எவ்வளவு பேர் பிசாசு கூட உட்கார்ந்து இருக்கட்டும், கர்த்தர் சொன்னா பிசாசு கூட கேட்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிற தேவனே அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஹalleluya. இங்க பாருங்க, 38 வருஷமா இருந்தவனை இயேசு கண்டு, இங்கதான் 6வது வசனத்துல அவன் வாழ்க்கையே மாறுது. இயேசு கண்டு, ஹalleluya. இயேசுவின் பார்வை நம்ம மேல படணும்னா நீ ஒரு இடத்துக்கு அமைதியா இருக்கணும். நீ ஆசீர்வாதம் கிடைக்கல சார், எவ்வளோ ஓடிட்டேன், எவ்வளோ எதிர்பார்த்துட்டேன், எவ்வளோ காத்து இருக்கிறேன், எவ்வளோ ஏங்கிட்டேன், எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், ஒண்ணு நடக்கல. தயவு செஞ்சு அங்கேயே இருந்துரு, அங்கேயே இருந்துரு. தேவனுடைய பார்வை உன் பக்கம் திரும்புற வரைக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அற்புதம் அங்க செய்யவே இல்லை. நீங்க அந்த வேதத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் அங்க அற்புதம் பெருசா செய்யவே இல்லை. அவனுக்கு ஜெபம் பண்ணவும் இல்லை, அவனுக்கு அந்நிய பாஷை நடத்தவும் இல்லை, அவனை உபவாசம் இருக்க சொல்லவும் இல்லை. அவனை கேட்டதெல்லாம், உனக்கு நடக்கணும்னு ஆசை இருக்கா தம்பி, உனக்கு நடக்கணும்னு ஆசை இருக்கா, சரி ஏஞ்சி நட. இவ்வளவுதான் ஆண்டவர் செஞ்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு வார்த்தைக்கு 38 வருஷமா ஒருத்தன் அவன் படுக்கையில இருந்திருக்கிறானா, அது தப்பே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாசமும் தேவனுடைய ஒரு வார்த்தையும் என்ன ஆச்சு, அவனுக்கு இல்லாத கால்களை உருவாக்கி கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு அவர் பார்வை உன் பக்கத்தை திரும்புமே, ஆனால் இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உருவாக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாத்தியமே இல்லாத காரியங்களை செய்ய முடியும், நடக்காத விஷயங்களை அவர் செய்து முடிக்க முடியும். அப்படி இருந்தும் நான் பாவியாவே இருக்கிறேன், நான் சாபமாவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மேல தப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? என்னை அனுப்பினவர் இவைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். நீ நினைப்பதற்கும் வேண்டிகளுக்கும் மேலாய் செய்கிறவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் கேட்டது ஒரே காரியம்தான், சொஸ்தமாக விரும்புறியா? இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், உன் படுக்கையை விட்டு எந்திரிக்க நினைக்கிறீங்களா? உன் படுக்கை எது நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க எதுல ரொம்ப வருஷமா சிக்கி இருக்கிறீங்க நீங்க தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும். சபைக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டருக்கு முன்னாடி பயங்கரமா நம்ம இருக்கலாம். ஐயோ என்னப்பா இவர் இவ்வளோ இல்லை, ஆண்டவருக்கே டஃப் கொடுப்பாரு போலயே, இவ்வளவு பசுத்தமா வந்து இருக்கிற சபையில நம்ம யாரவனே ஏமாத்தலாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை பார்க்கலாம். யாரும் பார்க்க முடியாத இடத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த படுக்கையில யாருக்கு இடம் இருக்குது? இந்த படுக்கை எது தெரியுமா? உன் சாபம், உன் அவிசுவாசம், உன்னுடைய அழுகை, உன்னுடைய புலம்பல், உன்னுடைய பொறாமை, இது எல்லாமே உன்னுடைய படுக்கை. இதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீ வெளியே வரணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு அற்புதம் நடக்கணும்னு ஏங்கி போறதை விட எனக்குள்ள இயேசு வரணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் ஓடின ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நீ இயேசுவுக்காக ஏங்கும் போது, எனக்கு பேய் பிடிச்சிருக்குது ஐயா, எனக்கு சாபமா இருக்குது ஐயா, எனக்கு வியாதி தீரல, எனக்கு கேன்சர் கட்டி இருக்குது, என்னென்னவோ கதை சொல்லலாம். இயேசுவ வாஞ்சித்த யாருமே அதே குறையோட போனதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. ஒரு இந்த ரூம்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு போ நீங்க 10 வருஷம் கத்தனா இருட்டு போயிடுமா? உங்க சர்ச்சு தான் நீங்க சொன்னா கேட்காது. ஏன் நீங்க இப்ப லைட்லாம் ஆஃப் பண்ண கரெக்டா படியில எப்படி இறங்கி போனா உங்களுக்கு தெரியும், எங்க ஸ்பீக்கர் இருக்குன்னு தெரியும், ஐயாவோட ஃபிளாஸ்க் எங்க இருக்குன்னு தெரியும், ஐயா டேபிள் என்னென்ன இருக்குன்னு தெரியும். நான் எனக்கே தெரியும், போனு ஒரு பாட்டு புக் ஒரு பைபிள் கரெக்ட் எனக்கே தெரியும். இப்போ இவ்வளோ கான்டாக்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்குது. ஒரு இருட்டு போனா போவாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இருட்டு போல ஆண்டவரே, இருட்டு போல ஆண்டவரே, இருட்டு போல ஆண்டவரே நம்ம அழுதுன்னு இருக்கிறோம். இருட்டு வந்து நீ நினைக்கிற சாபமும் பாவமும் தான். ஆண்டவர் சொல்ற பாவி 2 அடி எடுத்து வச்சு சுவிட்ச் போற லைட் வந்து அது தானா போகுது. ஒரு ஆளே சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஸ்விட்சும் இந்த லைட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ இன்வைட் பண்ணினா இந்த சாபம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகுது. ஹalleluya. நீ இயேசு வர வைக்கிறது விட்டு பிசாசு கூட சம்பந்தம் பேசிட்டு இருக்கிறோம். நீ போறியா இல்லையா, நீ போறியா இல்லையா, அது போக கூடாதுன்னா உள்ள வந்து உட்காந்துருது. அதுகிட்ட போய் நம்ம பேசுறதை விட்டு நீ யாரும் கூப்பிடணும், கூப்பிட்டா போக வேண்டிய தானா வெளியே போகுது. வரானே சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவை நான் இன்வைட் பண்ண வந்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில. வரானே சொல்லுங்க பாப்போம். உன் சாபத்தை விரட்டுறது என் வேலை இல்ல சார், உன் பாவத்தை விரட்டுறது என் வேலை இல்ல, உன்னை சுகமாக்குறது என் வேலை இல்ல, உனக்குள்ள இயேசுவை கொண்டு வரதான் என் வேலை. வரானே சொல்லுங்க பாப்போம். அது வந்துட்டா போதும், இது எல்லாமே சரியா மாறிடும். வரானே சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya.
இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல, இன்னும் என் வாழ்க்கையில மாற்றம் நடக்கல, இன்னும் இந்த காரியம் மாறுதலாய் முடியல, இன்னும் நான் எதிர்பார்த்தது நடக்கல, பரவாயில்ல, இயேசுவின் கண்களுக்கு உன் பக்கம் திரும்பத்துக்காக காத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் எது செஞ்சாலும் நன்மையா முடியும். அப்ப கைலாசிக்காரர் இருப்பான் டாக்டர், யார் சொன்னா? நம்ம மனசுதான் அது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நாளா கால் வலிக்கு நான் சாரிடன் போட்டு இருந்துக்கிறேன். சாரிடனுக்கும் காலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா சரியாயிருக்கு. ஏன் தெரியுமா? சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில சரியாயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது நடந்தது ஒரு 2 வாட்டி அது நடந்திருக்கு எனக்கு. சாரிடன் மாத்திரை போட்டு கால் வலிக்கு, இந்த பாதம் வந்து சமயம் வலிக்கும், ஊழியம் முடிச்சுட்டு போனா எப்பவுமே வலிக்கும். சாரிடன் மாத்திரை போட்டு அந்த பாதம் வழி சரியாச்சு. ஆனா ரொம்ப நாள் கஷ்டம் தெரியும், அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆனா சரியான ஒரே ரீசன் என்னன்னா, அது போட்டா இது சரியான நினைச்சதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள வந்தா இது போயிடும் நீங்க நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவரை விட்டுட்டு பேய் கூட பேசிட்டு இருக்கோம். போலியா 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 போலியா, அது போக மாட்டேதான் சொல்லும், தெளிவா பேசும். அண்டவரே பேய் என் கூட பேசும், உங்ககிட்ட தான் பேசும், அழகா பேசும், எல்லா லாங்குவேஜ்லயும் பேசும். நீ இயேசு கிட்ட பேசு, அவர் மீதி எல்லாம் பார்த்து பாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பேசுனது அவன் விசுவாசத்து கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு பேசுனது அவன் விசுவாசத்து கூட. அவனுக்குள்ள செத்து போயிருந்த 38 வருஷமா படுக்கையில இந்த விசுவாசத்து கூட கர்த்தர் பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு நடக்க விருப்பமா இருக்குதா இல்லையா? ஆமா ஆண்டவரே, உன் படுக்கை எடுத்து நடறா, போடா, வீட்டுக்கு போடா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு போகும்போது என் படுக்கையை நான் எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் படுக்கையில உட்கார்ந்து நான் தரையை தேய்ச்சது போதும், நான் ஆண்டவரை நான் சாக்கு சொன்னது போதும், நான் இயேசுவை எனக்குள்ள கொண்டு வந்தேன்னா மீதி எல்லாம் எனக்கு சரியாயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் அற்புதத்துக்கு ஒரே வழி இயேசு மாத்திரம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சுகத்துக்கு ஒரே வழி இயேசு மாத்திரம் தான். எந்த மருந்தும் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது, எந்த சபையும் கிடையாது, எந்த ஊழியக்காரரும் கிடையாது, இயேசு மாத்திரம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ ஜெபம் பண்ணாலும் எனக்கு அற்புதம் நடக்கணும்னா உனக்குள்ள இயேசு விசுவாசமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மட்டும் மலையை பார்த்து அப்படி போன்னு சொல்ல வேதம் வச்சிருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கையில பைபிள் இருக்குதா? உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? நீ பேசினாலும் அவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரை கொண்டோ செய்யறாரு, உன்னை கொண்டு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரையோ கொண்டு செய்யறாரு, யாரையோ கொண்டு செய்யறாரு. உனக்குள்ள ஆண்டவர் அழகா இருக்கும் போது, உனக்குள்ள ஆண்டவர் ஆணித்தரமா இருக்கும் போது, உனக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு அவர் வாஞ்சியா இருக்கும் போது கொஞ்சம் இடம் கூட. ஆண்டவர் ரொம்ப டீசன்ட், ரொம்ப ஜென்டில்மேன். நான் பைபிள் படிச்ச வரைக்கும் சொல்றேன், எல்லா வசனத்தை விட என்ன ஒரு வசனம் ஆண்டவர் என் இருதயத்துல ரொம்ப ஆழமா போட்டார். எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு வசனம் சொல்லுது, வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். இதுல என்னங்க ஒரு அற்புதம் இருக்குது? அவர் ஜென்டில்மேன். நீ கதவு திறந்தாதான் உள்ள வருவார், நீ வழி விட்டாதான் உனக்கு அற்புதம் செய்வார். செய்ய மாட்டான்ல, உன் அற்புதத்தை கையில வச்சுட்டு நின்று கொண்டு இருக்கிறார். நீ இன்னும் கதவு திறக்கல, உனக்கு அற்புதம் நடக்கலன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ ஆண்டவர் குறை சொல்லாதீங்க, உன் கதவு இன்னும் திறக்கப்படல ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர்கிட்ட திருப்பி பேசியிருந்தானா, அவன் பேசலாம் பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே எல்லாரும் குளத்துல போய் விழுறாங்க, என்ன தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. என்ன இந்த சாக்கு உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க, எத்தனை பேர் நம்ம சாக்கு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளோ ஜெபம் பண்றேன் சார், எவ்வளோ பாஸ்டிங் இருக்கிறேன், எவ்வளோ உபவாசம் இருக்கிறேன், எவ்வளோ பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், 2 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன், 1000 சோத்திர பள்ளி படிக்கிறேன், 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுட்டு திருப்பி அதே வேலை தான் பார்க்கிறோம், திருப்பி அதே தான் பண்றோம், திருப்பி அதே நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அன்னைக்கே உன் படுக்கையை காலி பண்ணு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அன்னைக்கே அந்த இடத்தை காலி பண்ணிடு, திருப்பி அந்த இடத்துல வந்து உட்கார். அவன் நாளைக்கு திருப்பி வந்தாங்க உட்கார்ந்து இருந்தானா, இத்தனை வருஷம் உட்காந்துட்டேன் சார், எப்படி மறக்க முடியும்? நான் கடைசி ஒரு வாட்டி உட்காந்து பார்த்துட்டு அவன் சொல்லல, இங்க இருந்து போனா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைச்ச அற்புதம் போல குளத்துல இறங்கணுக்கும் கிடைச்சது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். முதல் அற்புதமே அவர் பார்வை அவன் மேல பட்டதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது அற்புதம் அவருடைய விசுவாசத்தோட கர்த்தர் பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. 3வது அற்புதம், நீ விரும்புறியான்னு அவர் கேட்கிறார். நடக்கிறதுக்கு நீ விரும்புறியா? இந்த சுகத்தை பெற்றுக்க நீ விரும்புறியா?
இல்ல இந்த பாவத்திலேயே நீ கம்ஃபர்டபுளா இருக்கிறியா, இல்ல இந்த சாபம். சில பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க இருக்கட்டும், மனம் திரும்பிட்டியா? திரும்பிட்டேன், ஆனா முழுசா திரும்பல, பாதியில நிக்குது. கர்த்தர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக எது செஞ்சாலும் முழுசா செய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அவர் முழுசா செய்ய முடியும். நான் 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன், ஆனா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும்னா அவர் எப்படி தருவார்? 12 மணி வரைக்கும் தான் ஃபாஸ்டிங் இருப்பேன், 11:30க்கே என் மூக்கும் வாயும் தொண்டையும் ரெடியா இருக்கும் பிளேட்டோட, அவர் எப்படி அற்புதம் செய்வார்? ஒரு அதிகாரம் தான் படிப்பேன், ஆனா உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா அவர் எப்படி செய்வார்? 5 நிமிஷம் தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேச டைம் இருக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னா அவர் எப்படி செய்வார்? எனக்கும் நிறைய பிஸிப்பா, நிறைய பேர் என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறாங்க, ரொம்ப நேரம் முட்டி போட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பதிலே கேட்காம அற்புதத்தையும் எதிர்பார்க்காம என்கிட்ட அழுது கொண்டு இருக்கிறவங்க, நான் ஏதாவது செய்யணும். ஆண்டவர் திருப்பி போயிடுவார், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அப்புறம் செய்வேன்றவர். ஆனா அப்புறம் திருப்பி வரதுக்குள்ள நீ படாத பாடுபட்டுருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் கேட்கும் போதே ஒத்துக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வாசப்படி நிற்கும் போதே கதவு திறந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கும் போதே ஆமாண்டவரே சொல்லிடுங்க. உன் படுக்கையை எடுக்கணுமான்னு கேட்கும் போதே ஆமாண்டவரே நான் எடுத்துட்டு ஓடிடுறேன் சொல்லுங்க. உன் அற்புதம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஓய்வு நாளா அது அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது. ஆஸ் பர் த ரூல், பைபிள் லா பிரகாரம், பைபிள்ல அந்த காலத்துல ஓய்வு நாள்ல எந்த அற்புதமும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவர் போய் சொல்றாரு, இவன் 38 வருஷமா இந்த குப்பையில படுத்திருந்தாண்டா, எங்கடா ஏஞ்சி போற? ஒருத்தர் வந்தாருப்பா, ஏஞ்சி போனா எழுந்து வந்துட்டேன், சூம்பின கால்லாம் வெளியே வந்துருச்சு, அவனுக்கு எல்லாமே புதுசா மாறிடுச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. 38 வருஷம் கழிச்சு அவனுக்கு எல்லாத்தையும் புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாமே அவனுக்கு ஃப்ரெஷ் பிராண்ட் நியூவா மாறிடுச்சு. எலும்புல இருந்து செத, நரம்பு, ரத்தம் எல்லாமே புதுசா மாறி போச்சு. யாருப்பா செஞ்சா? ஒருத்தர் செஞ்சாருங்க, பேர் கூட கேட்க மாட்டேன். அவரை இதோ போறாரு, அங்க காட்டி கொடுத்துட்டான் அவனை. இதோ இவரு தான் போறாரு, நீங்க அடுத்த அதிகாரம் வாசிச்சீங்கன்னா தெரியும், இவரு தான் அற்புதம் செஞ்சாரு. எனக்கு ஆண்டவர் எல்லாம் அசரல, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது ஆண்டவர் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பையனுக்கு அற்புதம் செய்து நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? பைபிளையும் எழுதி மாத்தினார் ஆண்டவர். அன்னைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சட்டத்தையே உடைச்சாரு உனக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த படுக்கையை எடுத்தது போல ரூல்ஸ் மாத்தினாரு. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவ்வளோ கட்டுக்கோப்பா வேதத்தை சுமந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் அற்புதத்தை நான் தான் செய்யணும், நான் தானே எல்லாமே செய்யறேன், ரூல்ஸை மாத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்காக எதையும் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்வாரானால் பரலோகம் பூமியும் அது பெரிய ஆச்சரியமாய் பார்க்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவருடைய பார்வை என் மேல திரும்பணும். அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கினவனை கர்த்தர் பார்த்தாரு. 38 வருஷம் எத்தனை பேர் ஒதுக்கி இருப்பாங்க? எவ்வளவு ஏங்கி இருப்பான், எவ்வளவு தாகமா இருந்திருப்பான், எவ்வளவு ஆசையா பார்த்திருப்பான். ஐயோ, கையே இல்லாதவனுக்கு கையெல்லாம் வந்திருக்குது. எத்தனை ஏக்கங்கள் அவன் கண்ணுல இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம கண்கள்ல பல பேர் ஆசீர்வாதங்களை பார்த்து எத்தனை பேர் ஏங்கி இருக்கிறோம். பல பேர் ஆசீர்வாதங்களை பார்த்து பல விதமான ஆசைகள் எனக்குள்ளேயே புழுங்கி 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 ஒரு அற்புதம் நடந்துடாதா? எவ்வளவு நாள் கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த விஷயம் மாறிடாதா? கண்கள்ல தெரியும் ஏக்கம். அப்போ அவன் கண்ணில் எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். எவ்வளோ பேர் அற்புதம் சொல்ல பெற்று போறாங்க, எவ்வளோ பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எனக்கு நடந்துடாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்றவரே. இன்னைக்கு அந்த கேள்வியோடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் அற்புதம் சேர்த்து ஒரு செகண்ட் ஆவார். அவர் பெர்மிஷன் கேட்கிறார். நீ அதை கம்ஃபர்டபுளா இருக்கிறியா, இல்ல நீ என் பின்னாடி வரணும்னு நினைக்கிறியா? வலக்கிழிய மீனை கொடுத்துட்டு என் பின்னாடி வாடான்ட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ராத்திரெல்லாம் அங்கதான் சார் இருந்தேன், ஒரு மீன் கூட இல்லை, கருவாடை கூட மாட்டல, காக்கா போட்ட மீன் கூட மாட்டல. ஆனா அவர் படகுல ஏறின உடனே வலை கிழியத்தக்கதான மீன்களை கொடுத்து, உன்னை நான் திருப்தியாக்கிட்டல, என் பின்னாடி வா, வலையை போட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உனக்கு தேவையானது கிடைச்சிச்சா, என் பின்னாடி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் என் கதை. என் ஆசையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் இது வரைக்கும் எந்த கம்பெனி வாசல்லையும் போய் இன்டர்வியூ, இத்தனை கம்பெனி சொன்னேன், இது எதுவுமே நான் இன்டர்வியூக்காக நான் போனதே கிடையாது. இது எல்லாமே நான் சும்மா வீட்டில் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்த வாக்கிங்ஸ். நான் போனேன், வேலை கிடைச்சிரும். அதே போல 2 வருஷத்துல வீடு வந்துடுவேன். 2 வருஷத்துல ஒன்றும் ப்ராஜெக்ட் முடிச்சிடும், இல்லை என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ரீசன்லாம் கிடையாது, கையில காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இல்லை அவ்வளோதான் தம்பி போயிடுவான். ஓகே தெரியும், இதை தானே வழக்கமா பண்றீங்க,
என்ன வச்சு விளையாடுறீங்க, இல்ல வேற கம்பெனி ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வேற எதுக்கோ தயாரா பண்றீங்க. அதேதான் உங்க வலை கிழியத்தக்கதா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா போட்டு பின்னாடி போயிட்டே இருந்த ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. படுக்கை எடுத்து நடந்து போயிட்டு ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். பல பேர் கண்கள்ல நிராகரிக்கப்பட்ட உன்னை இயேசுவின் கண்கள் பார்த்தது ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் பேசினது அந்த மனுஷன் கிட்ட இல்ல, அவனுடைய எக்ஸாக்டான பிரச்சனை கிட்ட ஆண்டவர் பேசினார். ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுங்க, உன் பிரச்சனை கிட்ட தான் ஆண்டவர் பேசுறார். ஆண்டவரே பிரச்சனையே நான் தான் அப்படின்றீங்களா? மனசுல நல்லா தான் இருக்குது, வழியெல்லாம் கிளியரா இருக்குது, எனக்கு தான் சரி படுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது, இந்த பெட்லயே நான் இருந்துடுறேனே, அப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெபம் பண்ணக்கூடாது. அதை குறிச்சு ராமே சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரே காரியம் தான். எதுக்கு ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கணும், எதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எதுக்கு நன்மை செய்யணும்? அவர் வேற ஆள் இல்லை. என் மூலமா யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, என் வழியா யாருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போறாரு, என் மூலமா எங்கேயோ ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன உடைக்கணும்னு நினைக்கிறாருன்னா தாராளமா ஒப்பு கொடுங்களேன். ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாராளமா ஒப்பு கொடுங்களேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இது ஏன் நடந்ததுன்ற ஒரு பெரிய क्वेश्चन மார்க் நமக்கு எதிர்க்க இருக்குது. எனக்கு மாத்திரம் ஏன் இது நடக்குது? நான் எதுவுமே பண்ணல, நான் எதுக்குமே ஒப்பு கொடுக்கல, நான் ஒரு தப்பும் செய்யல, எனக்கு ஏன் 38 வருஷம் தண்டனை? அவனோட பாஸ்ட் நமக்கு தெரியாது. அந்த 38 வருஷமா படுத்து தானே, அவன் விஷயம் நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. அவர் பார்வை மேல படணும்ன்றதுதான் சித்தம். ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப ஏன் இத்தனை வருஷம் எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு ஏன் திருமணம் நடக்கல, எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, எனக்கு ஏன் குடும்ப சாபத்துல இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளவு பேர் வியாதி, அதெல்லாம் பேச்சு இல்லை. அன்னைக்கு ரெடியாவா அது மூலமா அங்கங்க டிக்காய் போயிட்டே இருக்க. ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு நாளுக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற. ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு நாளுக்காக தேவனுடைய பார்வையை மேல திரும்பணுன்றதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணா சாபமா கூட இருக்க நான் தயாரா இருக்கிற. ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, என் படுக்கையில என்ன அவர் தான் படுக்க வச்சாரு? ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாபமான வாழ்க்கை நான் நினைக்கிறேன் பாருங்க, இது ஆசீர்வாதமான அறிகுறியா இருக்க போகுது. ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்குது, அழுகையில உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த அழுகை ஆனந்தமாய் மாற போகுது என்று அவருக்கு தெரியும். நம்ம லைவ் மேட்ச் பாக்குறோம், ஆண்டவர் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. லைவ் மேட்ச் பார்க்கும்போது சீட்ல இப்படி உட்கார மாட்டோம், முனையில இருப்போம். கடைசி 3 பால்ல 6 ரன் அடிக்கணும்னா அவனுக்கு பதட்டமா இருக்குதோ இல்லையோ, நம்ம கையிலாம் ஈரமாயிடும். ஆனா இதே ஹைலைட்ஸ் பார்க்கும்போது அவன் தான் ஜெயிச்சிருவானே, நான் எதுக்கு இப்படி உட்காரணும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஹைலைட்ஸா தான் பாக்குறாரு, நம்ம தான் லைவ் மேட்சா பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. டேய், உனக்கு அடுத்த சாப்டர்ல நல்ல ஆசீர்வாதம் இருக்குதுடா, சீக்கிரம் பேஜை காலி பண்ணிட்டு அந்த பேஜுக்கு போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அதே தான் நடக்குது. ஆண்டவர் ஹைலைட்ஸ் தான் பார்த்துட்டு, என் ஆசீர்வாதத்தோட எட்ஜ் வரைக்கும் ஆண்டவர் தெரியும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால அவர் ரொம்ப லெத்தாஜிக்கா தான் செய்வார். நீ இந்த ரூட் வழியா தான் வந்து ஆகணும், நான் உனக்கு அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறேன். ஒரு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல போய் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. சில நேரத்துல ரூட் வந்து பைக் ரேஸ்ல வந்து திடீர்னு ரூட் வந்து தலையில போவானுங்க, எதுவுமே கண்ணுல மாட்டாரு. நம்ம வாழ்க்கை அது போலதான். அவர் போட்ட ரோட்ல அந்த ப்ரோக்ராம்ல போயிட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நம்ம திடீர்னு குழப்பத்து சந்திலிருந்து மாறி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, டெஸ்டினி வந்துடும். ஆனா லேட்டா போய் முடிப்போம், நிறைய கீழே விழுவோம், பெட்ரோல் காலியாகும், பஞ்சர் ஆகும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. அல்லேலூயா. நீங்க வாங்குற அடிலாம் வழி விலைக்கு போனதுனால மாத்திரம் தான். ஒரு ஆமே சொல்லுங்க. சித்தமான பாதையில நடக்காதது மாத்திரம் தான். வழி விலைக்கு தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காத மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதம் வேணும்னா இயேசு அதுக்கு வேணும். ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். ஆமென். இயேசு இல்லாத ஒரு அற்புதமும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு அற்புதம் இந்த வாழ்க்கையில் நடக்காது. எப்பேற்பட்ட இடமா இருக்கட்டும், எத்தனை கோடி பேர் கூடட்டும், அவர் சமூகம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் தேவதூதனால அந்த அற்புதம் நடக்கல, அனுப்பினவர்னால நடந்தது. ஒரு ஆமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? உனக்கு எனக்கு அவர் தான் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் செய்யும்போது தன் பிள்ளைக்கு செய்ய மாட்டார் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த பிள்ளைக்கு செய்ய அவர் யாருக்கு பெர்மிஷன் கேட்கணும்? இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்ய அவர் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்? நீ தயாரா இருக்கிறியா இல்லைன்னு தான் முக்கியம். ஒரு அப்பா தன் பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் செய்யற பிசினஸ்ல ஒரு இடம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆசை இருக்கும். ஒரு நல்ல தகப்பனா இருந்தா அவன் பெர்மிஷனை கேட்பார். என்னப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இந்த மாதிரி செய்ய போறேன், என் கூட சேர்ந்து செய்யறியா?
இல்லை டாடி நான் வேற எதனா செய்யறேன். சரி ஓகே. சில பேர் அடிச்சு சேர்த்து வைப்பாங்க, அப்புறம் அந்த கடையை மூட்டு 2 பேர் வீட்டில் இருப்பாங்க, அது வேற கதை. ஆனா ஒரு தெளிவான தகப்பன் என்ன பண்ணுவார்னா, அவனுடைய சுத்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாரு. ஏன் தெரியுமா? அப்பதான் ஒரு உறவு உண்டாகும். அப்பா என்னை கேட்டார், எனக்கு ஒரு இடம் கொடுக்கிறார், என்னை மதிக்கிறார். என்னை மதிச்சதுனால நான் மாத்திரம் கடைசி வரைக்கும் நான் அவர் கூட இருக்கணும். 1 நாள் 2 நாள் கோவப்படலாம், 1 நாள் 2 நாள் முறுக்கிக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், எனக்காக தானே அவர் செஞ்சாரு, எனக்காக தானே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆசைக்கு தானே அவர் நின்னாரு நம்ம நினைக்கிறப்போ அப்பா பின்னாடி தாராளமாய் போவோம், இளையகுமாரன் போல. அல்லேலூயா. நீ எங்கன்னா ஓடி போ, ரிட்டன் வரும்போது 2 கையை வச்சு அவர் அப்பா தகப்பனை போல நின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பண்ணி கொடுக்கிற தவிடு கூட இல்லாம வளைஞ்சான், சோத்துக்கு வழி இல்லாத சொத்தை பிரிச்சுன்னு போனான். எல்லாரும் அவன் மேல அவனை சபிச்சு கொட்டினாங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த தகப்பனுக்கு தான் பிள்ளையோட இருதயம் தெரியும். ஒரு ஆமே சொல்லு, நீ எங்க வேணா போ, நீ எப்படி வேணா வா, எவ்வளவு வேணா உத வாங்கிட்டு வா, நீ அப்பா கிட்ட வரும்போது 2 கையை வச்சு உன்னை அணைக்க மாத்திரம் தான் பாப்பாரா கண்டி. உன்னை குத்தி காட்டுகிற தேவன் அவர் அல்ல, உன்னை சபிக்கிற தேவன் அல்ல, உன்னை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, உன்னை அணைக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பார்வையில படுற மாதிரி இருங்க, அவ்வளவுதான். தேவன் பார்வையில படுற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும். பைபிள் படிச்சா போதுமானவரே, நீ பைபிள் படிக்கல, ஆண்டவரோடு பேசுற. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போதே உன் கரையை சொல்ற, நீ வேதம் வாசிக்கும் போது அவருக்கு பதில கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவும் பகலும் என் வேலை யார் பாக்குது? யார் சொன்னா உனக்கு உங்க வருமானத்தை நம்பி உன் குடும்பம் நடக்குதுன்னு? உன் வருமானத்தை நம்பி உன் வாழ்க்கை ஓடுது யார் சொன்னா? நீ கர்த்தரை மாத்திரம் நம்பி பாரு. நீ சும்மா இருந்தா உனக்கு தேடி எல்லாமே வரும். ஒரு ஆளே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ சும்மா உட்காரு, அதுக்காக வேலையை விட்டு வீட்டுல ஜோம் பண்ணுங்க, அது சொல்லல. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னுதாரணம் கொடுத்து நீ இருந்தீனா, கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு பிளஸிங்ஸ் உனக்கு முன்னாடி வந்து ஒரு ஆளே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் தாங்க எல்லாமே, அவர் தான் எல்லாமே. ஆண்டவர் இல்லைன்னு சொல்றவங்க ஆண்டவர் தான் எல்லாமே, அது அவனுக்கே தெரியாது. அதனால இயேசு நல்லவர் போய் சொல்லுங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இயேசு நல்லவர், ஏன்டா நல்லவனா? டேய் உனக்கு அவருக்கு தெரியாது, ஆனா அவர் தான் உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு, அதுதான் சொல்ல வந்தேன். அவன் செய்ய சொல்லுங்க, அவனுக்கு அவன் சீட்ல புரியாது. அதனாலதான் அந்த சாட்சியை உருவாக்கி போய் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள கிடைத்த நன்மையை பாருங்க. சங்கீதக்காரர் தாவீது எழுதுறார், ஆத்துமாவே ஆத்துமா 2 வாட்டி எழுதுறார். ஏன்? அவன் ஆத்துமா ஒண்ணுதானே. இது மறந்துடணும்னு அவனுக்கே தெரியும், இது நன்றி கெட்டதுன்னு அவனுக்கே தெரியும், இது நன்மையை மறந்துடும் அவனுக்கே தெரியும். ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார், சகல உபகாரங்களை மறவார். என்ன சகல? நீ பிறந்ததுக்கு முன்னாடில இருந்தே இன்னி வரைக்கும் அவர் தான் ராஜா, உனக்கு சாப்பாடு போடுறாரு, உன்னை பத்திரமா நடத்துறாரு. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் அப்பா அம்மா ஆசீர்வாதமா வச்சாரு. நீ பெரிய ஊழியக்காரனாலதான் உனக்காக ஒரு சபையை உண்டாக்குனாரு. நீ நல்ல நிலைமைக்கு வரணும் உனக்காக ஒரு கம்பெனி உருவாக்குனாரு. உனக்கு வருமானம் கொடுக்கறதுக்காக ஒரு முதலாளி உண்டாக்குனாரு. நீ இந்த ஆங்கிள் ஆண்டவர் ஆராய்ச்சி பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சிங்க கெபியில போனது சாபமா? இல்ல, அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமாய் உள்ள போனா. சிங்கங்களோட பர்சிக்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பேதுரு தண்ணி மேல நடந்தது உண்மைதான், ஆனா மூழ்கி போக கர்த்தர் சித்தம் கொடுக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல பாம்பு கடிச்சது உண்மைதான், ஆனா விஷம் அவனுக்குள்ள ஏறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை செஞ்சாலும் சரி, அவர் செய்கிறது ஒரு திட்டத்தோட செய்வார். எனக்கு வலிக்குது ஆண்டவரே, வலிக்கிட்டோம், அப்பதான் தெரியும் அடுத்தனோட வலி உனக்கு எப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா இறந்து 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் 40 நாள் ஹாஸ்பிட்டல்ல, செப்டம்பர் 22 இருந்தார். 40 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். நல்லா இருந்தாரு. என்ன உடம்பு ரொம்ப டவுன் ஆச்சு. அப்புறம் அந்த நிறைய ப்ராப்ளம், அதை விட்டுரும். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றோம். அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, இல்லைங்க அவர் உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ செய்யறத செய்யுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க, நல்லா போச்சு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் ஒரே பையன் தான், நான் தான் பார்த்துக்கணும். ஆனா என் பார்வை அவரை விட அதிகமா பலவீனமா இருந்தவங்க மேல தான் போச்சு. அது என்னமோ தெரியல, அந்த ஊழியக்கார அந்த மைண்ட் செட்டானு தெரியல.
நிஜமாவே சொல்றேன். ஐசியூல அவர் வந்து தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கொடுத்து பக்கத்துல போய் இருக்கிறவங்களுக்கு நான் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா ஐசியூல போறது எனக்கு ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா உள்ள ஐசியூல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் நிலைமை மோசம் தான், எனக்கு எப்போ வேணா பிரேக் டவுன் ஆகும், அந்த அளவுக்கு நான் என் நிலைமை தான். ஆனா எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வராமே சொல்லுங்க பார்ப்போம். நான் இருந்த எல்லா ஐசியூலையும் ஒவ்வொரு பெட்லயும் போய் ஒவ்வொருத்தரையும் கேட்டு அவங்க பெர்மிஷன் கேட்டு, ஆண்டவரே நம்ம கிட்ட பெர்மிஷன் தான் கேட்கிறாரு. நம்ம அதிக பேசிக்கலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்க இருக்கிற நிலைமை அந்த மாதிரி. ஐசியூல இருக்கிறவங்க ஜாலியா இருக்க மாட்டாங்க, பணம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஆப்ரேஷன் முடிச்சுட்டு மோஸ்ட் கிரிட்டிக்கல் வார்டு. ஆமா, ஆப்ரேஷன் முடிச்சு உடனே தூக்கிட்டு வந்து போடுவாங்க. துடிக்கிறாங்க, துடிக்க துடிக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் போய் கையை, வயசு பொண்ணு 23 26 வயசு பொண்ணு, இங்க இருந்து இது வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க, ஓபன். இங்க இருந்து இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுருக்காங்க. அடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ஸ்டிச்சஸை மறைக்கணும். அது வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் காணாம போயிடும், அதோட கனவு காணாம போயிடும். நான் பண்ற ஜெபம்னால பெரிய அற்புதம் நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எல்லாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் போய் எல்லா பெட்லயும் கை வச்சு ஒவ்வொருத்தையும் அவங்க கையை பிடிச்சி, அவங்க வயசானவங்க, பெரியவங்க, சின்ன பொண்ணோ பையனோ, என்னை எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம். ஆனா அந்த கையை பிடிக்கும் போது எத்தனை பேர் கண்ணில் தண்ணி வந்து நான் பார்த்தேன். ஒரு ஆமே சொல்லுங்க. பலிபீடத்துல இருந்து நான் சொல்றேன், அந்த கண்ணீருக்கு ஒரே பதில் இயேசு மாத்திரம் தான். நான் அன்னைக்கு நன்றி சொன்னேன். நல்ல வேளை ஆண்டவரே, எங்க அப்பா ஐசியூல வச்சு எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு. அன்னைக்கு நிலைமை எங்க அப்பா செத்துருவாருன்னு காலையில் டாக்டர் சொல்லிட்டு போறான். ஆனா அவங்க அப்பா சாவல. ஆனா அன்னைக்கு அவங்க ஐசியூல இருந்தது இத்தனை பேர் ஜெபத்துக்காக என் ஆண்டவர் கொண்டு போறான், நான் மாத்திக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் எவனுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஐசியூல. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அங்கேயே ஐசியூல போனேன். 4 நாள் இருந்தாங்க. 4 நாள்ல 23 பேர் வந்து மாறினாங்க எங்க அப்பாவை தவிர. அந்த 23 பேர்ல 17 பேருக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதுல 6 பேர் உடனடியா 3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போனாங்க. இந்த அற்புதத்துக்காக என்னை இழக்கணும்னா நான் இழந்து கூட போவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் அல்ல, என்னை அனுப்பினவரே செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் கம்ஃபர்ட்டை நான் பார்க்க கூடாது, என் கம்ஃபர்ட்டை பார்க்க கூடாது. எங்க அப்பாவை தான் நான் பார்க்க போனேன், அதுதான் என் வேலை இருக்கட்டும். என் அனுப்பினோட சித்தம் என்ன? அல்லேலூயா. இது ஊழியக்காரன் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வேதம் கையில வச்சிருக்கிற எல்லாருமே செய்யலாம். வராமே சொல்லுங்க. ரட்சிப்பை அனுபவித்த எல்லாருமே செய்யலாம். தேவ அன்பை அனுபவித்த எல்லாருமே செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு அவர் சொல்றப்போ அவனுக்கு ஒரு புது பலன் உள்ள வந்தது. வராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கால்கள் சுகமானது. அல்லேலூயா. அவன் எழுந்து நடந்த 38 வருஷம் கழிச்சு ஒருத்தன் தன்னை சுயமா நிக்கிறான். வராமே சொல்லுங்க பாப்போம். யாரோட சப்போர்ட் இல்லாம நிக்கிறான். எங்க இருந்து வந்த அந்த அற்புதம்? அவனுக்குள்ள இருக்க விசுவாசத்தை அவர் துடைக்க செய்தார். வராமே சொல்லுங்க. தட்டி எழுப்பினார் ஆண்டவர். உனக்கு விசுவாசம் இருக்குதாடா, ஏஞ்சி போடா அப்படின்றார் ஆண்டவர். இன்னைக்கு உங்க விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்புங்க. உங்க சபை தான் உங்க ஆண்டவர், உங்க போதகர் தான் எல்லாம். உங்க வீட்டுல நீங்க தான் போதகரா இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த சபையில உங்க இந்த போதகர் இருக்கார். உங்க வீட்டுக்கு நீ தான் போதகர், நீங்க தான் பாஸ்டர்மா. அடுத்த ஜெனரேஷன் உன் பிள்ளைங்க தான் அந்த குடும்பத்துக்கு போதகரா இருக்க போறாங்க. நீ சொன்னா நடக்கும். வராமே சொல்லுங்க. நீ ஜெபிச்சா பதில் கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண காரியங்கள் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அற்புதத்தை செய்த தேவன் அதே தேவனை உன் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு என் படுக்கை மாறட்டும். 38 வருஷம் இல்ல, நான் 5 வருஷமோ 10 வருஷமோ 40 வருஷமோ சுகமா ஒரு இடத்துல இருந்துட்டு ஆண்டவரே, இன்னைக்கு என் படுக்கையை நான் மாற்ற விரும்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்ணை மூடுவோம். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல என் நிலைமை மாறணும். ஏசப்பா, எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு பேய் ஓடணும், எனக்கு அற்புதம் நடக்கணும்னு முக்கியம் இல்ல. எனக்குள்ள நீங்க வரணும் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு எல்லாத்துக்கும் மருந்தா இருக்கிறீங்க. ஒரே மருந்து அவர் ரத்தம் மாத்திரம்தான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும். இயேசுவின் ரத்தம் சகல நோய்களை குணமாக்கும். என் ஆவியானவர் உங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. முடியாதவங்க நீங்க நின்று கூட இருக்கலாம். இல்ல முடியல, சில சேர்கள் கூட காலியா இருக்கு, சேர்ல கூட போய் உட்கார்ந்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். சபையே, நீ எதிர்பார்த்த காரியங்கள், உன் படுக்கை நிலைமை மாற போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசிக்கிறீங்களா? உன் படுக்கை நிலைமை மாற போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார்.
போகிறார். இயேசுவை மீண்டுமாய் நீ அன்னைக்கு பார்த்த பத்தியா முதல் நாள் ரட்சிப்புக்குள்ள வரும்போது ஒரு இயேசுவை பார்த்து வரீங்க, அதே இயேசு மீண்டும் உனக்குள்ள வர போகிறாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாயில திறந்து சொல்லுங்க, உன் படுக்கை கூட பேசுங்க, உன் கம்ஃபர்ட் கூட பேசுங்க, உன் விசுவாசத்தை தூண்டி எடுக்கிற காரியத்தை கூட பேசுங்க. ஓ, இந்த சாபம் வேண்டாம், இந்த பிசாசின் பிடி வேண்டாம், இந்த நத்தாட்சிக்கான வாழ்க்கை வேண்டாம், போதுன்ற மனப்பான்மை வேண்டாம், எனக்கு இயேசு போதும், எனக்கு ஒரு வாழ்க்கை மாறணும். ஹalleluya ஹalleluya. எனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும், எனக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க, நீ கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நீ செய்ய ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. எனக்காக நீ வைத்திருக்கிற திட்டங்கள் ஏராளம், எனக்காக நீ அனுமதிக்கிற காரியங்கள் ஏராளம், என்னை கொண்டு நீ செய்ய போகிற அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனம், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடியணும் இயேசுப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, உன் வியாதி கூட நீங்க பேசுங்க, உன் சாபத்து கூட நீங்க பேசுங்க, உன் அவிசுவாசத்து கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தில் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் விடுதலை உண்டு. ஓ, அந்த வார்த்தையில் பெரிய சுகம் உண்டு. நீ நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாய் செய்கிற தேவன் என் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மை தெய்வமாக இருக்கிறார். ஓ, அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் மாறாது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்ன தேவன் உன்னை எப்படி கைவிடுவார், உன்னை எப்படி கைவிடுவார், உன்னை எப்படி கைவிட்டு போவார். உன் குடும்பத்தை இம்மட்டுமாய் நடத்துகிறாரு. ஓ, உன் நிலைமை இம்மட்டுமாய் பாதுகாக்கிறாரு. பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து கவலையா இருக்கிறீங்க, என் பிள்ளைங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ற பெரிய கவலைகளோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய பதிலை கொடுக்க விரும்புகிறார். உனக்கு அனுமதித்த ஆசீர்வாதங்கள் அதுவும் ஒண்ணு. நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை குறிச்ச கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க ஆண்டவரை தேடுங்க, இன்னும் ஆழமாய ஒரு அன்பை உணருங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சமூகத்தை காத்திருக்கிறது மாத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக காத்திருக்க. தினமும் உலகத்துல தான் இருக்கிறோம், எல்லா விதமான ஆசைகளுக்கும் இடம் உண்டு, எல்லா விதமான பாவங்களுக்கும் இடம் உண்டு, எல்லா வித சாபங்களுக்கும் இடம் உண்டு. ஆனா அதுல இயேசுவுக்கும் இடம் உண்டு. அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. அவர் பெரிய தேவனாக இருக்கிறார், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார்.
உன்னை காத்திடும் பலவானந்தோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. உன்னை கைவிடாதவர், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேன் அன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேன் அன்றோ. மீண்டுமாய் கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானந்தோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. உன் செபம் கேட்கப்படல நினைக்காதீங்க சகோதரா சகோதரியே. ரொம்ப நாளா காத்திருக்கிறேன் ஆனா பதில் வரல நினைக்காதீங்க. கர்த்தருடைய பார்வை இன்று உன் மேல பட்டது. ஓ, நீ இழந்த சரீரத்துல நீ இழந்த பலனை திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓ, இல்லாத ஆசீர்வாதங்களை உனக்காக உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இதுக்கு வாய்ப்பே இல்லதான், ஆனா கர்த்தர் உனக்கு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கிறவராக இருக்கிறார். நெடுநாளாய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன உன் இருதயத்துல கர்த்தர் ஒரு புதிய விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் ஒரு புதிய விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தை மீண்டுமாய் கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள செத்து போன விசுவாசம் ஒரு காலத்துல ஜெபம் பண்ண நடக்கும். ஆண்டவரே, ஒரு காலத்துல நினைச்சதுல நடக்கும், ஆனா இப்ப நடக்கல. என் விசுவாசம் செத்து போச்சா? இன்னைக்கு என் படுக்கை எடுத்துக்கொண்டு நான் நடக்கிறேன். என்னோட அவிசுவாசத்தை நான் மாத்துறேன். என்னுடைய கட்டிகளை நானே உடைக்கிறேன். என் சாபத்தோட நான் பேசுறேன். என்னுடைய வேலைகளோட நான் பேசுறேன். நான் எந்த வெதஸ்தபலுக்கு தேடி போறேன், எந்த தூதனோட கலக்க தேவையில்லை. ஆனா கர்த்தர் எனக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். தேவனே உனக்காக அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்வை உன்னால பட்டது. அவருடைய விசுவாசத்தை பேச விரும்புகிறார். மரித்து போன சடலங்களை உயிர்ப்பெற செய்கிற தேவனாக, செத்து போன சூம்பி போன கால்களை மீண்டுமாய் உயிரிழ செய்த தேவனாக, இந்த நாள்ல கர்த்தர் மரித்து போன ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் துருக செய்கிறார். நீ உன்னுடைய சாபத்திலிருந்து எந்திரி, உன்னுடைய சுகத்திலிருந்து எந்திரி, உன்னுடைய பாவத்திலிருந்து எந்திரி. கர்த்தர் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன் விசுவாச பாதையிலே நடக்கும் போது உனக்காக அவர் செய்ய போகிற காரியங்களை உன் கண் முன்னே அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள்ல ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய சுகம் உன் வாயின் வார்த்தையினால வரப்போகிறது. ஓ, நீ பேசுகிற விசுவாச வார்த்தைகளால வரப்போகிறது. மாத்திரம் இல்ல, மருந்து இல்ல, எந்த ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சபையே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதை சொன்னவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர் சொல்லுகிறார். நான் அல்ல, என்னை அனுப்பினவர் சொல்லுகிறார். இனி அந்த படுக்கையில் இருப்பதில்லை. இனி அந்த சாபம் உனக்கு இல்ல. இனி நீ சுகமாய்ந்த வாழ்க்கை இல்ல. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ எண்ணி ஓடுகிறவன் நாட்களுக்குள்ளே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். உன் நிலைமை என்னவா வேணா இருக்கலாம், உன் வருமானம் எவ்வளவு குறைவா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க ஆசைப்படும் போது அவர் உனக்காக வாய்க்கால்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ, யாரும் எதிர்பார்க்காத சென்றரை பிளந்தவர் அவர். யாரும் நினைச்சு பார்க்க முடியாத வானத்திலிருந்து மன்னாவை வரவேற்றவர் அவர். ஓ, கண்மலையை பிளந்தவர் அவர். ஓ, எலியாவை போஷித்தவர் அவர்.
கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறார். ஒரு கண்ணீரும் தேவ சமூகத்தை விட்டு ஒரு கண்ணீரும் உனக்கு வீணாய் போவதில்லை. நேர்த்தியான நேரங்களில் சரியான பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை நாங்க மறந்து போகல. என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே கேட்டு வந்த உங்களுக்கு? ஆண்டவரே ஆண்டவரே அவன் கொடுத்த பதில் இதுதான். நான் உன்னை மறந்து போகல. நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற. நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை தாயின் கருவில் உருவாக உடனே தெரிஞ்சிருக்கேன். அவ்வளவு லேசா உன்னை விட்டு வேணும். அவ்வளவு லேசா உன்னை எப்படி மறந்து போகிறேன்? மறந்து போகிற தேவன் அல்ல சபை. அவர் எப்படி மறக்கலையோ அவர் செஞ்ச அற்புதத்தை மறக்காது. அவர் செய்த நன்மைகளை மறக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாரோட கிருபையை உனக்கு கொடுக்கல, மற்றவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கல. The brand new blessing உனக்காகவே உருவாக்கின கிருபையும் உனக்காகவே உருவாக்கின ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ரெடிமேடாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற சபையே, டெய்லர் மேட் உனக்காக தைக்கப்பட்ட துணியை போல கனகச்சிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருகிற தேவனாக. நீ போகிற பாதைக்கும் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கும் சாத்தியக்கூறுகள் இல்லதா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் விசுவாசம் துளிர்க்கும் போது, இன்றைக்கு மீண்டுமாய் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க நீ ஆரம்பிக்கும் போது, நான் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். நீ நினைப்பதற்கு வேண்டியதற்கு மேலாய் செய்கிற தேவனாக இருக்கிறேன். இதோ இனி உன் பார்வையில சாபங்கள் படுவதில்லை. உன் வியாதியை நான் எடுத்துக் கொள்கிறேன். அவர் தழும்புகளாலே நீ குணமானாய். அவர் ரத்தத்தாலே நீ மீட்டுக் கொள்ளப்பட்டாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தையை உங்க தலைமையில வச்சுக்கோங்க. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. நீங்களே உங்களை ஆசீர்வதிங்க. இத்தனை நாள் புலம்படிங்கல்ல, அந்த புலம்பெல்லாம் மாறட்டும். உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீ உங்க விசுவாசத்தோடனே உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்க நிறைய பேருக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கரத்தின் கிரியை வைத்தே நான் உன்னை குளிர செய்கிற தேவனாக இருக்கிறேன். உன் கரத்தின் கிரியை வைத்து உன்னை குளிர செய்கிற தேவனாக இருக்கிறேன். உன் தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, இனி இந்த சாபம் எனக்குள்ள இருப்பதில்லை. இனி இந்த வியாதி எனக்குள்ள இருப்பதில்லை. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இது தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. ஓ தேவனை தவிர வேற எதற்கும் இதுக்குள்ள அதிகாரம் இல்லை. நீ பேசுகிற வார்த்தையில சுதமடைய போறீங்க. நீ பேசுகிற வார்த்தையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த இரவோட உன் சாபத்தை கர்த்தர் கழுவி போடுகிறார். இந்த இரவோட உன் வியாதிக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஒரு புதிய நாள், ஒரு புதிய கிருபையோடு, ஒரு புது பலனோடு உன் படுக்கையை தூக்கி போட்டு தேவன் கொடுக்கிற கிருபையின் பலத்தை நடந்து போங்க. தேவன் கொடுக்கிற விசுவாச வார்த்தை நடந்து போங்க. அவர் உனக்காக செய்யாம யாருக்காக செய்ய போறாரு? ஓ அவர் உன்னை அனுப்பின தேவனாக இருக்கிறார். உன்னை அனுப்பினவர் உண்மை உள்ளவர். உன்னை அனுப்பினவர் அவர் உண்மை உள்ளவர். எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் மறப்பேன் உமது அன்பை? எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் மறப்பேன்? எப்படி நான் மறப்பேன் உமது அன்பை? உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உமது அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உமது அன்பு பெரிதையா.
ஏசையா உமதன்பு பெரிதையா. கடைசியா இந்த பாடல் பாட போறேன்.